வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு சீரான சமநிலையை பராமரிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். துலாம் லக்னம் உங்களுக்கு ஒரு மென்மையான அழகியல் உணர்வையும் மற்றவர்களை கவரும் வசீகரமான பேச்சையும் கொடுத்தால், மகர ராசி உங்களுக்கு கடின உழைப்பையும் லட்சியத்தை நோக்கிய திடமான பயணத்தையும் வழங்குகிறது. நீங்கள் எப்போதுமே நீதியையும் நியாயத்தையும் விரும்புபவர்களாக இருப்பீர்கள். அதே சமயம் உலகியல் யதார்த்தத்தை உணர்ந்து மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் என்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரமும் அந்தஸ்தும் உங்களது சொந்த உழைப்பால் தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் அமைதியானவராகவும் யாரிடமும் இனிமையாக பேசுபவராகவும் தெரிந்தாலும் உங்கள் கொள்கை மற்றும் முடிவுகளில் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். சமூகத்தில் எல்லோரையும் சமமாக நடத்தும் பண்பு உங்களிடம் அதிகம் இருக்கும். இதனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் எப்போதுமே பெரியதாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதனை ஒரு புன்னகையோடு எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றல் உங்களுக்கு பிறப்பிலேயே அமைந்திருக்கும். உங்களது ஆழ்ந்த சிந்தனை திறனும் சரியான திட்டமிடலும் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக அமையும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் கடமையை சரியாக செய்யும் குணம் உங்களை ஒரு சிறந்த ஆளுமையாக சமூகத்தில் பறைசாற்றும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு மிகவும் அன்பான மற்றும் பொறுப்பான நபராக திகழ்வீர்கள். உங்கள் இல்லத்தை எப்போதுமே ஒரு கோயில் போல வைத்திருக்க விரும்புவீர்கள். துலாம் லக்னத்தின் ஆதிக்கம் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக பாசமும் நேர்மையும் காட்டுவீர்கள். அதேபோல் அவர்களும் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கபலமாக இருப்பார்கள். மகர ராசியின் சனி பகவான் உங்களை குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் மிகச் சரியாக சுமக்க வைப்பார். இதனால் சிறு வயதிலேயே நீங்கள் ஒரு முதிர்ச்சியடைந்த மனிதராக தெரிவீர்கள். உங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவீர்கள். அதே சமயம் குடும்ப தனிப்பட்ட விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். உங்கள் வீட்டை மிக அழகாகவும் வசதியாகவும் கலைநயத்துடனும் அலங்கரிப்பதில் உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும். உங்களது விருந்தோம்பல் பண்பு உறவினர்கள் மத்தியில் உங்களை புகழடைய செய்யும். சில நேரங்களில் உங்களது அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக
குடும்பத்தினருடன் போதிய நேரம் செலவிட முடியாமல் போகலாம். அதனை மட்டும் சரி செய்து கொண்டால் உங்கள் இல்லறம் சொர்க்கமாக இருக்கும். நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் உங்களை ஒரு கௌரவமான மனிதராக காட்டும் என்பதில் ஐயமில்லை. உங்களது குடும்பமே உங்கள் பலமாக இருப்பதால் எத்தகைய கடினமான காலத்தையும் நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக செயல்படுவீர்கள். உங்கள் அணுகுமுறை எப்போதுமே வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் கண்ணியமாக இருக்கும். ஆடை, ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள், கலைத்துறை அல்லது சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கும் யோகம் உண்டு. மகர ராசியின் விடாமுயற்சி மற்றும் துலாம் லக்னத்தின் நேர்த்தி ஆகிய இரண்டும் இணைந்து உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு மிக விரைவாக எடுத்துச் செல்லும். நீங்கள் ஒரு நேர்மையான முதலாளியாக திகழ்வீர்கள். உங்கள் தொழிலில் லாபத்தை விட தரம் மற்றும் நம்பகத்தன்மைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன் அதன் லாப நஷ்டங்களை மிகச் சரியாக ஆராய்ந்து திட்டமிடுவீர்கள். இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். கூட்டுத் தொழிலில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் மற்றவர்கள் உங்கள் மென்மையான குணத்தை பயன்படுத்தி சில சமயம் ஏமாற்ற வாய்ப்புண்டு. உங்களது அபாரமான நிர்வாக திறமையால் முடங்கி கிடக்கும் தொழிலை கூட மீண்டும் வெற்றிகரமாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். மற்ற வியாபாரிகள் உங்களை ஒரு முன்னோடியாக பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு தனி முத்திரையை பதிப்பீர்கள். கடின உழைப்பும் நேர்மையும் உங்கள் தொழிலுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக விளங்கும். உத்தியோகம் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு தூணாக திகழ்வீர்கள். உங்கள் நிறுவனத்திற்கு நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சொத்தாக எப்போதும் இருப்பீர்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சமநிலையை பராமரிக்க விரும்புவீர்கள். இதனால் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல நட்பு ரீதியான உறவு இருக்கும். உங்களது நிர்வாகத்திறன் மற்றும் சாதுரியமான பேச்சுத் திறமையால் பெரிய திட்டங்களை மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். இதனால் மேலதிகாரிகள் உங்களை மிகவும் மதிப்பார்கள். சட்டத்துறை, நீதித்துறை அல்லது வங்கித்துறையில் நீங்கள் மிக உயர்ந்த பதவிகளை அடையும் யோகம் உங்களுக்கு பிறப்பிலேயே அமைந்திருக்கும். வேலையில் எவ்வளவு நெருக்கடிகள் மற்றும் அலுவலக அரசியல் வந்தாலும் உங்கள் நிதானத்தை இழக்காமல் அமைதியாக செயல்படுவது உங்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் ஒருபோதும் குறுக்கு வழியில் முன்னேற நினைக்க மாட்டீர்கள். உங்கள் நேர்மையான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் காலப்போக்கில் உங்களை தேடி வரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு பணிகளை நுணுக்கமாக கற்றுக் கொடுப்பீர்கள். உங்களது தொழில்முறை நேர்த்தி உங்களை ஒரு மதிக்கத்தக்க அதிகாரியாக மாற்றும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு கலைநயமும் துல்லியமும் இருக்கும். இதுவே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். நிதி நிலைமை மற்றும் பண மேலாண்மையில் உங்களுக்கு தனித்திறமை உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்தை சேமிப்பதிலும் அதனை சரியான இடத்தில் முதலீடு செய்வதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். துலாம் லக்னக்காரர்கள் என்பதால் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாரும் மகர ராசியின் சனி பகவான் உங்களை வீணாக செலவு செய்ய விடாமல் தடுப்பார். நீங்கள் பெரும்பாலும் நிலையான சொத்துக்களான நிலம், வீடு மற்றும் தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்யவே விரும்புவீர்கள். இதுவே உங்களது பிற்கால வாழ்க்கையை பாதுகாப்பானதாக மாற்றும். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எப்போதுமே அறக்கட்டளைகள் அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒதுக்கி வைப்பீர்கள். இது உங்களுக்கு மனநிறைவை தரும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வீர்கள். இதனால் உங்கள் பணம் வீணாகாது. உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு உங்கள் சேமிப்புகள் பன்மடங்கு உயர்ந்து உங்களை ஒரு பெரிய செல்வந்தராக மாற்றும் யோகம் உங்களுக்கு உண்டு. வரவு செலவு கணக்குகளை மிகச் சரியாக வைத்திருப்பதில் நீங்கள் கைதேர்ந்தவர் என்பதால் உங்களை யாராலும் பொருளாதார ரீதியாக ஏமாற்ற முடியாது. உங்கள் நிதி திட்டமிடல் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதே சமயம் உங்கள் சமூக அந்தஸ்தையும் உயர்த்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாகவே நல்ல பலமான உடல் அமைப்பை பெற்றிருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான வேலைப்பளுவால் ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் உடலை பாதிக்கலாம். துலாம் லக்னம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மகர ராசியின் தாக்கம் காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுப் பகுதிகளில் சில உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம். நீங்கள் எப்போதுமே பரபரப்பாக செயல்படுவதால் உங்கள் நரம்பு மண்டலம் சோர்வடைய வாய்ப்புண்டு. அதற்கு தியானம் மற்றும் யோகா செய்வது ஒரு பெரிய மருந்தாக அமையும்.
சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்வதும் இரவு நேரங்களில் போதுமான அளவு உறங்குவதும் உங்கள் உடலை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும். வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழலாம். காலநிலைக்கு ஏற்ப உங்கள் உடலை தகவமைத்துக் கொள்வதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து அவ்வப்போது ஓய்வு எடுப்பது நல்லது. சரியான உடற்பயிற்சி உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் உடலுக்கு வலிமையையும் தரும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு மிகவும் அன்பான மற்றும் கனிவான பெற்றோராக திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் ஒரு நண்பரைப் போலவே பழக விரும்புவீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் உலக அறிவையும் வழங்குவதில் நீங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டீர்கள். பிள்ளைகளின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை வளர்ப்பதில் நீங்கள் முன்னின்று செயல்படுவீர்கள். மகர ராசியின் குணத்தால் பிள்ளைகள் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் சில சமயங்களில் கடிப்பு காட்டுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு ரோல் மாடலாக பார்ப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சீராக அமைத்துக் கொள்வீர்கள். அவர்களுக்கு சுயமாக சிந்திக்கும் ஆற்றலையும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் சிறுவயதிலேயே ஊட்டி வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியையும் பெருமையையும் தரும். அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களது வளர்ச்சி உங்களை சமூகத்தில் இன்னும் கௌரவமான நிலைக்கு உயர்த்தும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும் விதமாக சிறப்பாக திகழ்வார்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை பார்ப்பதிலும் கலைநயம் மிக்க இடங்களுக்கு செல்வதிலும் நீங்கள் விருப்பம் காட்டுவீர்கள். துலாம் லக்னம் என்பது ரசனையை விரும்புவதால் நீங்கள் அமைதியான மற்றும் அழகான சுற்றுலா தலங்களுக்கு செல்லவே அதிகம் விரும்புவீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாகவும் லாபகரமானதாகவும் அமையும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய தொழில் வாய்ப்புகளை தேடித்தரும். ஆன்மீக பயணங்களை விட வரலாற்றை சொல்லும் இடங்களுக்கு செல்லவே நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். ஏனெனில் அங்குதான் உங்கள் அறிவு வளரும் என்று நம்புவீர்கள். ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையாக அமையும். வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். முடிவாக சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் என்பதில் ஐயமில்லை. உங்களது சமநிலைப்படுத்தும் தன்மையும் விடாமுயற்சியும் உங்கள் இரு கண்களாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை எப்போதுமே சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில போராட்டங்களை சந்தித்தாலும் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் அடையப்போகும் வெற்றி மிகவும் நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் இருக்கும். உங்கள் பிடிவாதத்தையும் சில நேரங்களில் தோன்றும் தேவையற்ற குழப்பமான மனநிலையையும் மட்டும் தவிர்த்துவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் ஒழுக்கமுமே உங்களை பிற்காலத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக பறைசாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிலேயே முடியும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணித்தால் காலம் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.